सदक़ल्लाहु मौलाना अज़ीम। वक़ाल नबीयुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा अग़्फ़िर लिल हाज व लिमन इस्तग़फ़र लहुल हाज। सदक़ नबीयुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वल निअमता लक वल मुल्क ला शरीक लक लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वल निअमता लक वल मुल्क ला शरीक लक लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वल निअमता लक वल मुल्क லா ஷரீக லக். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் உலகமெங்கும் இருந்து புனிதமான ஹரமை நோக்கி நூற்றுக்கணக்கான விமானங்கள் ஜித்தாவின் ஏர்போர்ட்டில் தல்பியாவோடு இறங்கிய வண்ணம் இருக்கும் மகத்தான காட்சியை காணும் நேரம், உலகமெங்கும் எஹ்ராம் ஆடையோடு காபாவிலே மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரியம் உலகத்திலே தடை செய்யப்பட்டாலும் ஹஜ்ஜி உம்ரா நடந்து கொண்டே இருக்கும். ஹஜ்ஜி உம்ரா நிற்கும் என்றால் அது உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம். கொடூர காலங்களிலும் ஹஜ்ஜி நடந்தது. கொரோனாவிலும் ஹஜ்ஜி நிறுத்தப்படவில்லை, ஹஜ்ஜி நடந்து கொண்டிருக்கும். கியாமத்தின் அடையாளம் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவிலே அமல்கள் காணாமல் போகும். எனவே உலகத்தை இன்னும் நீடிக்க செய்கிற ஒரு பெரிய பாக்கியம்தான் நாம் செய்கிற ஹஜ்ஜும் உம்ராவும். அல்லாஹ் தொடர்ந்து செய்ய தௌஃபீக் செய்வானா. எத்தனை உம்ரா செய்தாலும் ஒரு ஹஜ்ஜிக்கு சமமாக அது ஆக முடியாது. நிறைய பேருடைய மனநிலை ஹஜ்ஜிக்கு போகிற வாய்ப்பு கம்மியாக இருப்பதால் காபாவை பார்த்து ஒரு உம்ராவை செய்து விடுவோமே என்கிற எண்ணம் அது வரவேற்கப்படுகிறது. ஆனாலும் அத்தனை உம்ராக்களால் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜி தனிப்பெரும் அமல். ஹஜ்ஜி என்பது மனிதனின் வாழ்க்கையின் நிகரில்லாத நசீபை கொடுக்கிற அமல். இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி. அல்லாஹ் அதை செய்கிற நசீபை வழங்குவானாக.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பேசிய இடங்களில் ஒன்று, வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜை பிற்படுத்துபவர்கள் அவர்களின் மரணம் எப்படி வேணுமென்றாலும் நடக்கட்டும் என்றார்கள். அப்படி பேசுபவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜை பிற்படுத்துபவர்கள் எப்படி வேணுமென்றாலும் மௌத்தாகுவார்கள். அப்படியானால் ஈமானோடு மௌத்தாகிற வாய்ப்பு அவர்களுக்கு குறைவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது, வாழ்க்கையில் அவசரம் கூடாது என்று சொன்ன உத்தம நபிகள். அல் அஜ்ஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் ஷைத்தானின் வேலை என்று சொன்ன உத்தம நபிகள். அவசரம் ஷைத்தானின் வேலை என்று சொன்ன உத்தம நபிகள் ஹஜ்ஜி யாருக்கு கடமையாகிறதோ அவர்கள் அவசரமாக செய்யட்டும் என்றார்கள். ஹஜ்ஜை மாத்திரம் அவசரம். இந்த வருஷம் போற வாய்ப்பு கிடைத்ததா, இன்னும் கொஞ்சம் சரியாகி அடுத்த வருடம் என்று அவர்கள் பிற்படுத்த வேண்டாம். ஹஜ்ஜை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவசரமே காட்டக்கூடாது என்று சொன்ன காரூணிய சீலர் ஹஜ்ஜு விஷயத்தில் அவசரமாக செய்யுங்கள், அவசரம் என்றால் இன்னொரு ஆண்டுக்கு அதை பிற்படுத்த வேண்டாம் என்றார்கள். இங்கே வழி அனுப்ப வந்துபவர்களுக்கு நான் சொல்வேன், வரும் ஆண்டு நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற தளராத உறுதியான நம்பிக்கை நீங்கள் எடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காசல்ல காரணம், எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹு நாடியவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கிறான். எங்கள் கூட ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்தார். அவர் பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அவருடைய நிலை எங்களுக்கு தெரியாது. ஹாஜியார் கூட மக்காவில் வச்சு கேட்டாங்க, எப்படி இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று. நான் அழைத்து வரும் வரைக்கும் எனக்கு தெரியாது. பஸ்ஸில் அவர் ஏறும்போது தான் அவருக்கு 2 காலும் இல்லை. எப்படி கூப்பிட்டு போகிறது, எப்படி ஏர்போர்ட்டில் வைக்கிறது, எப்படி ரூம்பு எல்லாம் யோசனைக்கு உரியதாக இருந்தது. ஆனால் அவர் நம்பிக்கையோடு ஏற்பாடு செய்தார். எங்கள் ராவல்ஸில் அவர் சிறப்பாக ஹஜ்ஜு செய்து, முழுமையாக ஹஜ்ஜு செய்து, இன்றைக்கும் அவர் ஹயாத்தோடு வாழ்கிற ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்தான். நான் சொல்வது, நாம சில ஆரோக்கியங்களை கவனத்தில் வைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஹஜ்ஜுக்காக நீங்கள் வந்துவிடுங்கள். அல்லாஹ் சொன்னான், ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், எங்கே வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நான் கிஃப்டாக தருகிறேன். சுகரை பற்றி கவலையா, பிரஷரை பற்றி கவலையா, கொலஸ்ட்ராலை பற்றி கவலையா? வேண்டாம். கொடுத்தவன் நான், சுகரை கொடுத்தவன் நான், கொலஸ்ட்ராலை கொடுத்தவன் நான், பிரஷரை கொடுத்தவன் நான். அது ஹையாகட்டும் லோவாகட்டும், உன்னை ஆரோக்கியமாக இங்கே நான் ஆக்கி அமல் செய்ய வைப்பேன் என்று அல்லாவே வாக்குறுதி அளித்தான். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு மக்காவிற்கு அவன் அழைப்பு தருகிற போது அல்லாஹ் சொன்ன செய்தி பதிவாகி இருக்கிறது. உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு சின்ன சின்ன காரணங்களும் காரியங்களும், ஏதேனும் ஒரு நோயை மனதில் வைத்து நம்மெல்லாம் போயிட்டு ஆரோக்கியமாக வர முடியுமா என்கிற மனநிலையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் ஆரம்பமாக நினைவுபடுத்துகிறேன். எங்களுடைய ஹஜ்ஜி சர்வீஸினுடைய சிறப்பான உரிமையாளர் சங்கை மிக்க பஹ்ருதீன் ஹாஜி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்மோடு வழிகாட்டுகிற பொறுப்பிலே வருகிற மரியாதைக்குரிய நீண்ட நெடும் அனுபவங்களுக்கு சொந்தமான, அதிகமாக காபாவிலேயே காலத்தை கழிக்கிற எங்கள் உமர் ஃபாரூக் ஹஸரத் தாமத் பரக்காத்துகும், இங்கே எங்களுடைய திண்டுக்கல் பாவா வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நமக்கு முன்னால் இங்கே உரை நிகழ்த்தி போன நூரானி ஹதரத் அவர்கள், ஹாலிது மௌலானா, இப்படி உலமாக்களும் உங்களுடனேயே இருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த செய்தி உங்கள் மனதில் பதியட்டும். அல்லாஹ் நம்மை பண்படுத்துவதற்கு அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறான். நிறைய பேர்களை அல்லாஹ் சில இடங்களில் வைத்து தேர்ந்தெடுக்கிறான். எல்லோரையும் எல்லா இடத்திலும் தேர்ந்தெடுப்பதில்லை. சில பேர்களை அவன் தேர்ந்தெடுப்பதற்காக பயன்படுத்துகிற இடம், அவன் அவர்களை தன் பக்கம் தேர்ந்தெடுக்கிறான், புனிதமாக்குறான். அவங்க வாழ்க்கை இனி எந்த காலத்திலும் சருகக்கூடாது என்பதை தாண்டி அவங்கள வச்சு உலகத்தில் நற்பாக்கியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டான் அல்லாஹ். அப்படி பல பேர்களை அவன் தேர்ந்தெடுத்த இடம் புனிதமிக்க காபத்துல்லா.
அல்லாஹ் நம்மையும் அங்கே வைத்து தேர்ந்தெடுப்பானாக. இங்கே கூட்டு போகிறான் அல்லாஹ், அங்கே போய் மாற்றி விடுகிறான். எத்தனையோ தீய பழக்கம் உடையவர்கள் அங்கே வந்த பின்னால் மிகுந்த வாழ்க்கையை அழகாக்கி கொண்ட நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். தவறான பழக்கம் உள்ளவர்கள், தீய சிந்தனை உடையவர்கள் எத்தனை நற்பாக்கியம் உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட அடையாளங்களில் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதா? ஏன் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கு கூலி துன்யாவில் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கொடுக்க முடியும்? அவருடைய ஹஜ்ஜை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு, ஒரு ஹாஜிக்கு நான் கொடுப்பதற்கு துன்யாவில் ஒன்றும் இல்லை. கோடியை கொடுப்பதா, பங்களாக்களை, காருகளை கொடுப்பதா, செழிமையான வாழ்க்கையை கொடுப்பதா? இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்காக கூலியாக வருகிற தகுதி இல்லைங்கிறான் அல்லாஹ். எதை கூலியாக கொடுப்பது? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்று நான் கொடுப்பேன். ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா, அதற்கான கூலி அது சொர்க்கம்தான் என்றான் அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சொர்க்கம் லேசா கிடைக்குமான்னு கேட்ட ஒரு குர்ஆனுடைய ஆயத்து உங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும். அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா. எங்கள் தாய்மார்களும் கவனத்தில் எடுக்கணும். நீங்கள் சொர்க்கம் போகலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போய்விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? யாரை பார்த்து கேட்கிறான்? அவன் நினைவிலே வாழ்கிறவர்களை, சாலிஹீன்களை, அவன் தொடர்பிலே இருப்பவர்களை அல்லாஹ் கேட்கிறான். நீங்க சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீர்களா? அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் எத்தனை சங்கடங்களை சந்தித்தார்கள், எத்தனை சோதனைகளை சந்தித்தார்கள், எத்தனை நெருடல்களும் நெருக்கடிகளும் அவர்களின் வாழ்க்கையில் வந்தது. ஒரு காலகட்டம் அந்த நாளில் வாழ்ந்த நபியே சொன்னார்கள், மதா நஸ்ருல்லா, இவ்வளவு கஷ்டம் தாங்க முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று அல்லாஹுவின் நபி கேட்கிற அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு, ரசூலும் கேட்டார்கள், அவர்களோடு ஈமானில் பலம் வாய்ந்தவர்களும் கேட்டார்கள், எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு கேட்டாங்க. நீங்கள் கவனத்தில் வைக்கணும். காபிர்களை பார்த்து சொல்லல, ஈமானில் பலகீனமானவர்களை பார்த்து சொல்லல, ஈமானில் பலமுள்ளவர்களை, ரசூல்மார்களோடு தோள் கொடுத்த சாலிஹீங்கள், நபிமார்களின் சஹாபிகளை வைத்து அல்லாஹ் சொன்னான். அவர்களும் கேட்டார்கள், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பந்தான் வரும் என்று கேட்கிற அளவிற்கு இந்த பூமியிலே ஒழுக்கப்பட்டார்கள். ஓ ஜுல்ஸிலுங்கிற அல்லாஹ், ஆட்டி அழைக்கப்பட்டார்கள், தாங்க முடியாத துயர்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சொன்னது அல்லாஹ் அதை கஷ்டமாலாம் சொல்லல. அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிக்காமல் சொர்க்கம் போகலான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கலாம். அவர் சொர்க்கம் போறதுக்கு 1000 சோதனைகளும் நெருக்கடிகளும் போராட்டங்களும், அல்லாஹ்வினுடைய அன்புக்காக அவன் கொடுக்கிற சோதனைகளை கடந்து வெற்றி பெற்று சொர்க்கம். இங்கே சர்க்காரைய ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டும் என்றால் அதற்கு கூலி துன்யாவில் எதுவுமே இல்லை. எதை கொடுக்க முடியும்? நிரந்தரமான சுகத்தை கொடுக்க முடியுமா? அது போதுமா? தகுதி இல்லை. செழிவான ஒரு வாழ்க்கை கொடுத்தால் அது தகுதியா இல்லை. செழிமையான வாழ்க்கை தான் தகுதியா இல்லை. இல்லை குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டா தகுதியா இல்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி அது அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தை கொடுத்துருவான்னா. 1000 தியாகங்களும் சோதனைகளும், நபிமார்களே அல்லாஹ் உதவி வராதா என்று ஏங்கும் அளவிற்கு கஷ்டம், அதுக்கு பின்னால தான் சொர்க்கம் என்கிறான். ஹஜ்ஜிக்கு உள்ள கூலி இதையெல்லாம் கடக்காம சொர்க்கம் என்கிறான். நம்ம என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? சர்க்கார் ஒரு ஆதாரத்தை சொல்கிற செய்தியை ஹதீஸின் பின்னணியில் எழுதுவாங்க. ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சான்னு நமக்கு தெரியணுமே. எப்போ ஒப்புக்கொள்ளப்படுகிறது? ஒரு ஹாஜி யோசிக்கணும், நம்ம வாழ்க்கை ஹஜ்ஜிக்கு முந்தி ஹஜ்ஜிக்கு பிந்தி. முந்திய வாழ்க்கை எப்படி, அவர் குடும்பத்தில் எப்படிப்பட்ட மனிதர், அவர் குணம் எப்படி, மனைவியோடு எப்படி, பிள்ளைகளோடு எப்படி. நிறைய பேர் ஊரில் நல்ல பேர்லாம் வாங்கியிருப்பாங்க, வீட்டில் வாங்கிறது இல்லை.
கரடுமுரடாக மனைவியர்களை பார்ப்பது, பிள்ளைகளோடு கொஞ்சம் வேகத்தை காட்டியே பழகிறது, வீட்டில் எப்பவுமே ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறது. அது அவருடைய பலகீனம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நான் யாருன்னு காட்டுறவர் நல்ல மனுஷனான்னு கேட்குறாங்க. என்னுடைய தகுதியை என் மனைவி விளங்கணும்னு நினைக்கிறவர் நல்ல மனுஷனே இல்லைங்கிறாங்க. வீட்டிலையா காட்டுறது? உன் ஹஜ்ஜு கபூலானது என்பதன் அடையாளம் கூட உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்கிறார்கள். நீ வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ இருக்கிற வாழ்க்கையும் தான் அதன் சாட்சி என்கிறார்கள். அப்படியானால் என் வாழ்க்கையின் பசுமையான காலங்களை தவிர்த்து என் ஹஜ்ஜில் நான் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற முடிவதில்லை. அப்போ என்னுடைய டோட்டல் வாழ்க்கை மாறணும், என் சிபாத்துகள் மாறணும், குணங்கள் மாறணும், எண்ணங்கள் மாறணும். அதற்கான ஒரு பெரிய பயிற்சி கழகம்தான் ஹஜ்ஜினுடைய இடங்கள். அது மினாவாகட்டும், அரஃபாத்தாகட்டும், முஸ்தலிஃபாவாகட்டும், புனித ஹரமாகட்டும், மாநபியின் மதீனாவாகட்டும், அனைத்திலும் நான் என்னை சீரமைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜினுடைய ஒரு பெரிய அல்லாஹுவின் நாட்டமும் எதிர்பார்ப்பும். நான் உங்கள் கவனத்தில் பதிவு செய்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை வைத்து விளக்கம் சொல்வார்கள். ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜிக்கு முந்திய உள்ள வாழ்க்கை, அதை கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஹஜ்ஜிக்கு முந்தி எப்படி வாழ்ந்தார், குடும்பத்தில் எப்படி வாழ்கிறார், சமூகத்தோடு எப்படி வாழ்கிறார், தொழில்துறை எப்படி நீதியாக இருக்கிறதா, வட்டி கலப்பில்லாத தொழில்துறையா, ஹராம்களை விட்டும் நீங்கிய தொழில்துறையா, கவனத்தில் எடுக்கிறார்கள் காரூணிய சீலர் சாலிஹீங்கள். நம்முடைய வியாபாரமும் தொழில்துறையும் ஹஜ்ஜிக்கு முந்தி கொஞ்சம் தவறாக இருக்குது, கொஞ்சம் ஹராமெல்லாம் கலந்து இருக்குது. ஹஜ்ஜிக்கு பின்னாலே எப்படி இருக்கணும்? அப்போ இது ஒரு பெரிய ஒரு பார்வை. ஹஜ்ஜிக்கு முன்னால் தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடெல்லாம் இல்லை. ஏதோ நினைச்சா தொழுவார், நினைச்சா தொழுகிறது இல்லை. ஜமாத்தோடு தொழுகிறார், திடீர்னு ஜமாத்தை விட்டு விடுகிறார். ஹஜ்ஜிக்கு முந்தி உள்ள நிலை, வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறார். இது ஹஜ்ஜிக்கு முந்திய நிலை. நண்பர்களோடு நல்ல பெயர் வாங்கவில்லை, ஹஜ்ஜிக்கு முந்திய நிலை. அல்லாவை திருப்திப்படுத்தும் இடத்தில் நின்று வாழவில்லை. ரப்பை திருப்திப்படுத்தாத வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கையே இல்லை. அவன் என்னை தினமும் மகிழ்ச்சிப்படுத்துகிறான், தினமும் என்னை ஆரோக்கியமாக வைக்கிறான், தினமும் என்னுடைய வாழ்க்கையில் அவன் கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு நீங்கினா நம்ம லைஃப் என்ன ஆகும்? அல்லாஹ்வினுடைய பார்வை நம்மை விட்டு நீங்கினா நம்ம லைஃப் என்ன ஆகும்? 24 hour நம்மளை கண்காணிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற ஒரு அழகான செய்தி. அல்லாஹ்வுக்கு தூக்கம் வருமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு தூக்கம் வருமா? அல்லாஹ் தூங்குறானா? லா தாஹுதுஹு சினத்து வலா நௌம். அல்லாஹ்வுக்கு பெருந்தூக்கம் இல்லை என்பது மாத்திரமல்ல, சிறுதூக்கம் கூட இல்லை. நீ எப்படி? உன்னோடு நான் இருக்கிறேன் என்கிறான். உன் அசைவுகளில் நீ சாப்பிடும்போது செரிமானமாக்கணும், செரிமானமானது கழிவோடு சேரணும், எது உடலோடு இரத்தத்தோடு சேர்ந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இது எல்லாம் ஒரு பெரிய வேலை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஒருவரை அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், நீ என்னப்பா கொண்டு வந்தேன்னு. அவர் சொல்வாராம், அல்லாஹுவே நான் அங்கங்கே பார்க்குறாரு, முன்னால் பின்னால் எதெல்லாமோ செய்திருக்கிறார், எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியலை, ஒன்றுமே இல்லை ஏம்பார். முன்னால் பார்க்கிறார், ஒரு அமலும் இல்லை, பின்னால் வலது பக்கம் இடது பக்கம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அல்லாஹ் சொல்வான், உன்னை போன்றவங்களை நான் கைவிடுறது இல்லைங்கிறான். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. நாம் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு வந்த பின்னால் அல்லாஹ் நீ ஒன்றும் இல்லாதவன்லாம் இல்லைன்னு சொல்கிறான், உன்னை கைவிடுறது இல்லைங்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு நீ ஒரு நாள் தூங்கினாய், தூக்கத்தின் போது வலது பக்கத்திலிருந்து அப்படி இடது பக்கமாக திரும்புகிற, தூக்கத்தில் இப்படி புரண்டாய், புரளும் போது அல்லான்னு சொன்னாய், அந்த அல்லாவை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை தூக்கத்தில் கூட உன் நாவில் வந்ததில்லையா? அந்த நேரத்தில் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றான். தூங்கும்போது இப்படி படுத்து இப்படி திரும்பினா பாரு, அப்பன் சொன்ன அல்லான்னு சொன்னேன். ஏன் அது நீ மறந்து விட்டாய்? நீ தூக்கத்தில் சொன்னாய், நான் தாஹுது நீ சினத்து வலானோ, நான் தூங்கவில்லை, நான் விழித்து கொண்டிருந்தேன், உன்னை கண்காணித்தேன். அப்போ நீ சொன்னாயே அல்லாஹ், அந்த அல்லாவை வைத்து நீ சொர்க்கம் போ என்கிறான் அல்லாஹ். ஞாபகப்படுத்துகிறேன், அவன் தேர்ந்தெடுக்கிற இடம், அவன் நினைவோடு நான் வாழ்கிற இடம். அப்படியானால் அவனை நான் மறக்கிறது ஆரோக்கியமானா அது எப்படி ஆரோக்கியம்? என்ன அவன் மறக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவனை நான் மறக்கும்போது கூட எனக்கு அவன் உதவியாகவே இருக்கிறான். அவனை மறக்கும்போது கூட அவன் உதவியாக இருக்கிறான். அவன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அவன் ஆரோக்கியத்தையும் உணவையும் கொடுத்து கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி மறந்து விடாதீர்கள். நீங்கள் நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, நீங்கள் கெட்டுப்போன போதும் உங்களோடு தான் அவன் இருக்கிறான். ஆனால் நீங்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம். இப்படி நடக்கும் அல்லாஹ்வோடு நான் நன்றி மறக்கலாமா என்கிற சிந்தனை நமக்கு உருவாக வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ கூலி சொர்க்கம்ங்கிறாங்க. சொர்க்கத்தை எல்லாரும் அடைய முடியுமா? தியாகங்களுக்கு பின்னால் தான் சொர்க்கங்கிறான். இங்கே ஒன்றுமே இல்லை. உன்னுடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜிக்கு முந்திய ஒரு வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை. முந்தி சரியில்லை, முந்தி குணம் இல்லை, குடும்பத்தில் நல்ல கணவனாக இல்லை, நல்ல தந்தையாக இல்லை, எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் ஈகோ. இன்றைக்கி நிறைய பேர் அழிக்கிறது ஈகோ தான். நான் யார், நீ யாருன்னு நினச்சாலே நீ ஜீரோன்னு அர்த்தம், நீ ஒன்றுக்குமே ஆக மாட்டா என்ற அர்த்தம். இது என்னுடைய வார்த்தை அல்ல, மாணவியின் செய்தி. இதயத்தில் கடுகளவு கல்விலே பெருமை இருந்தால் அவர் அல்லாவின் பார்வையில் மதிப்பற்றவர், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. என்னை நான் அழிக்கும் போது என் ரப்பை என் இதயத்தில் தங்குற நசீபை கொடுக்க முடியும். நீ இருக்கிற வரையிலும் அவன் இருப்பதில்லை, நீ மறைய வேண்டும், அவன் கிடைக்கிறான் என்கிறார்கள் காரூணிய சீலர். அப்போ இந்த குணங்களை கொடுக்கிற இடம் ஹஜ்ஜி. சாலிஹீன்களை, சஹாபிகளை ரசூல் பழக்கப்படுத்துகிறாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு முந்தி குணம் இல்லை, ஹஜ்ஜிக்கு முந்தி நல்ல தன்மைகள் இல்லை, தொழில்களில் நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஹராம் ஹலால் பேணப்படவில்லை, அடுத்தவங்களுடைய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுறதில்லை, நம்ம யாருக்கு கடமைப்பட்டோமோ அதை நிறைவேற்றணுமா இல்லையா, அதை நிறைவேற்றுறது இல்லை, உரிமைகளை நிறைவேற்றுவதில்லை, கடமைகளை சரியாக செய்வதில்லை. ஹஜ்ஜிக்கு பின்னால் அல்லாஹ் அங்கே கொண்டு போய் பல பேரை ஜூஸ் பண்ணுறான், தேர்ந்தெடுக்கிறான். ஹஜ்ஜிக்கு பிந்தி அவர் நேர்மையாகிறார், ஒழுக்கமாகிறார், பண்பாளராகிறார், கடமைகளை நிறைவேற்றுகிறார். ஏற்கனவே யாருக்காவது ஏதேனும் ஹக்கை நம்ம நிறைவேற்றலையா, இப்போ போய் எல்லாத்தையுமே நிறைவேற்றுகிறார். மனைவிக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வோடு அழகாக நடக்கிறார். தொழில்துறையில் நேர்மை, அவருடைய கோலம் அழகானது என்பதை தாண்டி கல்பும் அழகானது, இதயமும் அழகானது. இப்போது சொல்வார்கள் உன் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றார். ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடையாளம் வாழ்க்கை ரெண்டாக, ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு பிந்திய வாழ்க்கை. முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அழகாக வேண்டும், ஜொலிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். குடும்பத்தில் சொல்லணும், எங்கள் வாப்பா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து எவ்வளவு மாற்றமாயிட்டாங்க. மனைவி சொல்லணும், என் கணவரை மாதிரி இவ்வளவு மாற்றத்தை நான் பார்க்கல, ரொம்ப அமைதியாக இருக்கிறார், விசாலமாக நடக்கிறார். அதுதான் பெரிய வாழ்க்கை. ஹஜ்ஜில் விசாலமாக நடங்கள் என்கிறார்கள். ஹஜ்ஜில் போய் நீங்கள் பழகிற விஷயம், கருமி குணங்கள் வரக்கூடாது, கஞ்சத்தனம் வரக்கூடாது. அங்கே விசாலமாக நடங்கள், அல்லாவும் விசாலமாக நடப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம கூட போகிற ஹாஜிகளுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், ஏதாவது செய்யணும். அங்கே போய் தர்மங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவங்கள்ட்ட விசாலத்தன்மையோடு நடக்கணும். ஏன்னா அங்கே செலவுகள் கணக்கு பார்க்க வேண்டாம் என்று வருகிறது. அங்கே நீங்கள் செய்கிற செலவுகள் எல்லாம், அங்கே எவ்வளவு அமல்களுக்கு பரக்கத்தோ அவ்வளவு பரக்கத்து உங்கள் காசுக்கும் உண்டு. அங்கே 1 ரியால் செலவு செய்கிறீர்களா, 1 லட்சத்தை எப்படி 1க்கு 10ங்கிறது இங்கே 1க்கு 10, அங்கே 1க்கு 10ன்னா அந்த லட்சக்கணக்கில் 10ஆக பெருக்கப்படுகிறது. விசாலங்களை பெறுகிற இடம். சர்க்கார் மாத்திரமல்ல, சாலிஹீன்கள் கேட்டாங்க காபாவில், உஸ்அத்தல் கல்ப், யா அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உள்ள விசாலமானால் அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது. நீ எப்படி நடப்பாயோ அப்படி நான் நடப்பேன் என்றான். நீ தாராளமாக செலவு செய், நான் தாராளமாக கொடுக்கிறேன் என்கிறான். நீ கருமி குணத்தோடு நடந்தால் நானும் சுருக்கி தருகிறேன் என்கிறான். அப்போ நான் விசாலமானால் என் ரப்பும் விசாலமாக நடக்கிறான். விசாலமான மனிதர்களும் உள்ளங்களும் அது சாதாரண இடத்தை பெறுவதில்லை. பெருமானார் சொன்னாங்க, கொடை வள்ளல் அவர் 4 பாக்கியம் பெறுகிறார் என்றார்கள். கொடை வள்ளல் விசாலமான குணமுடையவர் 4 பாக்கியம் பெறுகிறார். யாருமே கிடைக்க முடியாத பாக்கியம். அஸ்ஸஹி ஹதீஸினுடைய வார்த்தை. வள்ளல், விசாலமான குணமுள்ள கொடை வள்ளல். கரீபும் மினல்லாஹ், முதல் பாக்கியம் அல்லாவை நெருங்கணும், அவனை அடையணும், அவன் தொடர்பில் இருக்கணும்னா ராத்திரி பூரா நின்று வணங்கினவங்க இருக்கிறாங்க. 12 ஆண்டு தவம் இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி
12 வருடம் தவம். எதற்கு? அல்லாவின் நெருக்கம் கிடைப்பதற்கு. சர்கார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தனித்திருக்க விரும்புகிறேன், விழித்திருக்க விரும்புகிறேன், பசித்திருக்க விரும்புகிறேன் என்கிறார்கள். அல்லாவின் நெருக்கம் பெறுவதற்கு ஹிராவிலே போய் நம்ம போய் பார்க்கலாம். ஹிரா குகை, அதில் ஏறதே ரொம்ப சிரமம். அங்கே போய் ரசூல் தனித்திருக்கிறார்கள், பசித்திருக்கிறார்கள், விழித்திருக்கிறார்கள். அந்த நேரம்தான் அல்லாவை அடைய வேண்டும் என்று நினைக்க அல்லாவும் அவர்களை அப்போதுதான் தேர்ந்தெடுத்து நபித்துவத்தை ஜிப்ரீல் மூலமாக கொடுத்தான். அந்த மலைக்கு ஜபலே நூர், ஒளி நிறைந்த மலை, குர்ஆன் இறக்கப்பட்ட மலை. இன்றைக்கும் அந்த ஒளி படர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அவன் நெருக்கம் கிடைப்பதற்கு நபிமார்களில் இருந்து வலிமார்கள் வரையிலும் பெண்ணம்பெரிய தியாகம். இங்கே சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடைத்தன்மை உங்களுக்கு கிடைக்குமா? உள்ளங்கள் விசாலமாகுமா? கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பெருகுமா? அஸ்ஸஹி கரீபும் மினல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து விட்டார். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்க 12 ஆண்டு தவம் இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை, தனித்திருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம், பசித்திருப்பதும் விழித்திருப்பதும் எத்தனை பெரிய தியாகம். உன்னிடத்தில் அவன் கொடுத்ததை நீ தாராளமாக கொடுக்க வருகிறாயா? உனக்கு அவன் நெருக்கத்தையே நசீபாக்குகிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உள்ளங்கள் பெருகணும். அதனால தான் ஹஜ்ஜிக்கு புறப்படுகிற போது சதகாக்களை கொடுத்து விட்டு புறப்படுங்கள் என்கிறார்கள். எந்த பயணங்கள் எல்லாம் தர்மங்களுக்கு பின்னால் தொடருமோ அந்த பயணங்களில் முசீபத்துகள் இருக்காது, சோதனைகள் இருக்காது. நாங்கள் எப்போ புறப்பட்டாலும் சரி பணங்களை மாற்றி வச்சு வீட்டில் அப்படி எல்லாம் இருக்கும். பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, பெரிய கூட்டம் உள்ளே வந்துடுவாங்க. வர்றவங்க மட்டும் இல்லை, எங்கள் உமாவுக்கு வேணும், எங்கள் அண்ணனுக்கு வேணும், எங்கள் தம்பிக்கு வேணும், எங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க மனைவி மக்களுக்கெல்லாம் கேட்பாங்க. நம்ம ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ கலை கொடுக்குறோம், புது பணமாக ஆக்கி கொடுக்கறது. அந்த பணத்தை வாங்கிறதுக்காக அவங்க ஆர்வத்தோடு வர்றாங்க மாத்திரமல்ல, அதை வாங்கி பாதுகாத்து வைக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், எங்கள் சகோதரர் ஒருத்தர் சொன்னார், நீ ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு கொடுக்குற அந்த பரக்கத்தான பணத்தை வாங்கி நான் பாதுகாத்த பரக்கத் இப்போ எப்பவும் என் பீரோலில் பணமில்லாத நாளே இல்லை என்கிறார். அந்த உணர்வுகள், நல்ல எண்ணங்கள், அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம், இது ஒரு பெரிய பரக்கத். நீங்கள் சதக்காவுக்கு பின்னால் தான் உங்களுடைய பயணங்கள் தொடரணும். அது முசீபத்துகளை நீக்குகிறது, ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலால் கெட்ட மரணங்களை தடுக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நசீப். இங்கே கொடைவள்ளல் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகிறார். 4 பாக்கியம் என்றார்கள் பெருமானார். 2வது கரீபும் மினன்னாஸ், மக்களின் நெருக்கம் கிடைக்கும். நாங்கள் மக்கள் சில பேரை நெருங்கிறதே இல்லை. சில பேரை கண்டா பயந்து ஓடிடுவாங்க, சில பேரை கண்டா வெறுப்புருவாங்க. அவர்கிட்ட போய் பேசினா அவன் நல்ல மனுஷன் இல்லைம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்பாங்க. ஆனால் உன்னிடத்தில் விசாலம் இருக்குமா, வாரி கொடுக்கும் குணம் இருக்குமா, உன் நெருக்கம் மக்கள் தேடுவார்கள். எங்கே எல்லாம் ஈக்கள் மொய்க்கிறது என்று நீ பார்க்கவில்லையா? இனிப்பு பண்டங்களும் பதார்த்தங்களும் இருக்கும் இடத்தில்தான் ஈக்கள் மொய்ப்பதுண்டு. குடுக்கும் உள்ளமும் குடுக்கும் கரமும் உள்ளவர்களிடத்தில் தான் மனிதர்களே மொய்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் பாருங்க, அவர் நல்லா செய்கிறாருன்னா எல்லாருமே அவர்கிட்ட போய் பழகுவாங்க, நெருங்குவாங்க. ஏன்? அவர் விசாலமான ஆளுப்பா. அப்போ மனிதர்கள் எப்போ விசாலமாகிறார்களோ மனைவி கூட நெருக்கமாகிறாள், பிள்ளைகள் நெருக்கமாகிறார்கள். இப்போவெல்லாம் நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ, நான் புறப்படுறேன், நேற்று முந்தைய இரவு என் பிள்ளைங்க சொன்னாங்க, பாப்பா எப்போ பணப்பட்டவளோ அப்படின்னு கேட்டாங்க. பணப்பட்டவளானா என்னம்மான்னு கேட்டேன், சுமனாச்சிக்கும் கேட்டேன். என்ன வாப்பா அப்படி கேட்குறீங்க? எங்கள் பிள்ளைங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது வாப்பா பட்டவளா செய்வீங்களே, ஊருக்கு தனி, பிள்ளைங்களுக்கு தனி. அப்போ பிள்ளைங்களுக்காக அது ஒரு தொகை எடுத்து கொடுத்தது. மகளுக்கு ஒரு தொகை, மகனுக்கு ஒரு தொகை, மருமகன்மார்களை கூப்பிட்டு அவங்க கையில் ஒரு அன்பளிப்பை கொடுக்குறோம். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் வீட்டம்மா கேட்டாங்க, எனக்குன்னாங்க. உனக்கு நானே இருக்கிறேன்னு சொன்னேன். காலம் பூரா இதுதானே சொல்லிகிட்டே இருக்கிறியா? நீங்கள் இருக்கிறது சரி, அது அன்பளிப்பு என்ன, சும்மா சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை. அதுவெல்லாம் எங்களுக்கு பணம் போகிறதாக தெரியல. 1000 இதயங்களை நமக்கு துஆ செய்கிற இடத்தில் ஆக்கிவிட்டோம் என்ற நிறைவு, அந்த பிள்ளைங்களின் மகிழ்ச்சி. பிள்ளைக்கு கூட கொடுக்க யோசிக்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கையா? என் பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளை இல்லை, கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுகள் இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்க தான். அவங்க நம்ம மனைவி, அவங்க எல்லா வகையிலும் அல்லாஹ் வாய்ப்பாக வைத்திருப்பான். அவங்களுக்கு ஒரு ஆசை, கணவர் பரக்கத்து தரணும். இங்கே நீங்கள் விசாலமாக நடக்கிற காலமெல்லாம் குடும்பம் கூட உங்களோடு ஒட்டி இருக்கும், உறவாடி கொண்டு இருக்கும். நீங்கள் சிறப்பாக வரணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வர்ற போது ஹஜ்ஜாட்ட முன்னக்கூடியே தேதி கேட்டே இருப்பேன்,
ஏன்னா ஃபேமிலி மொத்தமும் வரவேற்க வந்துடுவாங்க. இப்போ வேண்டான்னு சொல்லுவேன், ஹாஜிகள்லாம் கூட வர்றாங்க. ரிட்டனில் அவ்வளோ பேரை வர வைக்கிறது. நம்ம வாழ்க்கை ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கான். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது, குடும்பத்தை மகிழ்விக்கிறது ஒன்று இருக்குது. எல்லாரும் எல்லா வருஷம் இன்னைக்கு நான் அவங்க 10-15 2008க்கு பின்னால் இருந்து ஹாஜியாரோடு நம்ம இந்த தொடரில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருடங்களை நெருங்குகிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஃபேமிலி மொத்தமாக வர வைக்கிறது. அவங்கள ஒரு 2-3 நாள் இருந்து ஊரில் எல்லாரும் போய் இறங்கிடுவாங்க. ஹசரத் எப்போ வருவாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஹசரத்து குடும்பத்தோடு வருவாங்க. அப்போ அந்த குடும்பத்தை ஒரு 3 நாள் இங்கே கொண்டு வந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அதற்கு பின்னால் அவர்களை மார்க்கம் சார்ந்து ஜமாத்து தொழுகை வீட்டில் நடத்துவேன். பிள்ளைங்களை எல்லாம், மனைவி மக்களை எல்லாரையும் வச்சு தீனையும் கொடுப்பது, அல்லாவையும் கொடுப்பது, ரசூலையும் கொடுப்பது, அவர்களின் மகிழ்ச்சியில் எந்த ஒரு குறைபடாமல். ஆலிம்சாக்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டோம்னா அவங்க தீனை தான் தருவாங்க, துன்யாவை தரமாட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை இல்லை, விசாலமான துன்யாவை தருவோம், விசாலமான துன்யாவை தருவோம். ஏன் தெரியுமா? விசாலமான துன்யாவை பெருமானார் எங்களோடு கொடுத்தார்கள். பெருமானார் ஒரு முறை கூட எங்களை முகம் சுளிக்க நடத்தலைன்னாங்க ஆயிஷா நாயகி. அன்னலார் சிரித்த முகத்தை மாத்திரமே எங்களோடு கையாண்டார்கள். நாங்கள் கோபப்பட்டு இருக்கிறோம், அப்போது கூட உத்தம நபி பதிலுக்கு கோபப்பட்டதில்லை. எத்தனை அழகிய முன்மாதிரி! நபியவர்களை தவிர்த்து யாரும் நமக்கு முன்மாதிரி. எனவே ஹஜ்ஜு கொடுக்கிற 1000 பாடங்களில் விசாலம் என்பது முக்கியம். அதனால தான் மக்காவிலே செய்கின்ற செலவுகளுக்கு அல்லாஹ் நிறைவான கூலி தருகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இடத்துலையும் செலவு செய்கிறோம், அங்கே ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையை எப்போதுமே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் மொத்தமாக போய் இறங்கி ஒரு இடத்துல ஹாஜிகள் ஒரு 10, 25, 30 பேர் நம்ம கூட வந்து அந்த குரூப் அதாட்டில் மதீனாவுக்கு போகிற நேரம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இறங்கி எல்லோரும் சாப்பிட, நம்ம ஹாஜியார் அவங்க கூட வரல. அப்போ நாங்கள் எல்லாம் மொத்தமாக எந்த டைம் தெரியலை, எல்லாருக்கும் அங்கே பசிக்குது, நாங்கள் எல்லாருக்கும் டீ எல்லாருக்கும் அது இது எல்லாம் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் அந்த டீ காசெல்லாம் எல்லோரும் யார்கிட்டையும் அது இல்லை, காசு கொண்டு வரல. அதுவும் போய் இருக்கிற நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு திருப்தி. அப்போ அவங்க சில பேர் பேசிக்கிறாங்க, ஹசரத்துக்குன்னு அது கம்பெனி சார்பாக செலவழிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. கம்பெனி சார்பாக செலவழிக்கிறதா ஒன்றும் இல்லை, ஹாஜாட்ட சொன்னால் கொடுத்துட போகிறாங்க. அதை குறித்து ஹாஜாட்ட நான் பேசுகிறதே இல்லை. எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய காசில் நம்ம கூட வந்து ஹாஜிகளுக்கு கொடுக்கணும். நான் அவங்கள்ட்ட பதிலே சொல்லலை, ஏன் காசு கம்பெனி காசுன்னு சொல்லலை. ஏன் கம்பெனியை நான் என்னை விட்டு பிரித்து பார்க்குறதே இல்லை. உங்கள் மனதில் நான் பதிவு செய்கிறேன், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் விசாலமாக நடந்தால் அல்லாஹ் நம்மோடு விசாலமாக நடக்கிறான். அன்ஃபிகி லா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைஹ், நீ கணக்கு பார்க்காமல் செலவு செய், அப்படி செய்தால் அல்லாஹ்வும் கணக்கு பார்க்காமல் கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மனிதர்களின் நெருக்கம் கிடைக்கிற இடம் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கிறது. மனிதர்கள் கொடுப்பவர்களோடு தான் நெருக்கம் பெறுகிறார்கள் என்கிற ஒரு அழகான தத்துவத்தை அன்னலார் சொல்லி தர்றாங்க. 3வது சொன்ன ஒரு வார்த்தை, வ கரீபும் மினல் ஜன்னா, கொடை வல்லல் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவர்னா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கொடுத்து அல்லாஹ் அவருக்கு பகரமாக சொர்க்கத்தையே கொடுக்கிறான் என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் காபாவில் திரைபிடித்து வலிமார்கள் சூஃபிகள் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக உஸ்அத்தல் கல்ப், யா அல்லாஹ் உள்ளம் விசாலமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. காபாவில் நின்று வலிமார்கள் கேட்ட துஆவில் உள்ளத்தின் விசாலமும் மிக முக்கியமானது. 4வது சர்க்காரை ஆலம் சொன்னாங்க, அவருக்கு ஒரே ஒரு தூரம் என்றார்கள். அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்று விடுகிறார், மனிதர்களின் நெருக்கம் பெறுகிறார், சொர்க்கத்திற்கும் நெருக்கம் பெறுகிறார். ஒன்று மாத்திரம் தூரம். எது தூரம்? வபஈதும் மினன்னார், அவருக்கும் நரகத்திற்கும் 10,000 மைல்கள் தூரமாகிவிடும் என்றார்கள். நரகத்துக்கிட்டே போக மாட்டார். யார்? கொடை வல்லல். ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, கஞ்ச குணம் இருக்குமா, கருமித்தனம் இருக்குமா, நீ உனக்கு செலவு செய்வதற்கு யோசிப்பாயா, மனைவி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க யோசிக்கிறாயா? ஒரு கஞ்சன் லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சொர்க்கமே போக மாட்டான் என்றார்கள். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்குது, ஆனால் இந்த குணம் ஆபத்து இல்லையா? அப்படியானால் அங்கே நான் போவது, அதற்கு பின்னால் என் லைஃப் மாறணும், தலைவிதி மாறணும், சிந்தனைகள் மாறணும், குணங்கள் மாறணும். ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் சில திட்டங்களை வச்சுட்டு போகிறது. இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் என்ன வாழ்க்கையை கொண்டு வரணும், இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இப்படி நடக்கணும். அப்படி ஒவ்வொன்றாக நாம் கற்பனையாக்கி கனவாக்கி நினைவாக்கி அல்லாஹ்ட்ட கொண்டு கேட்டு பெற்று வாழ்க்கை மொத்தத்தையும் சீராக்குகிற ஒரு இடம்தான்
புனிதமிக்க ஹஜ்ஜி. அரஃபாவை எப்படி சொல்வது, மினாவை எப்படி சொல்வது, முஸ்தலிஃபாவை எப்படி சொல்வது? அல்லாவே கிடைக்கிற இடம், அவன் அன்பு கிடைக்கிற இடம், அவன் ரஹ்மத்தான பார்வை நம்மீது விழுகிற இடம். இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நேரத்தில் அங்கே போகிற போது உணர்த்துவோம். நீங்கள் மனதில் இப்போது பதிவு செய்யணும், இங்கிருந்து நான் ஒரு நல்ல மனிதனாக புறப்படணும். நமக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது மனஸ்தாபங்கள் இருந்தால் சரி செய்து விடுங்கள். அண்ணன்ட்ட பேசுறதில்லை, பேசி விடுங்கள். தம்பியோடு உறவில்லை, சரியாகுங்கள். அத்தாட்ட பேசுறதில்லை, அம்மாட்ட பேசுறதில்லை, பாவம், இப்பவுமே சரி செய்யுங்கள். மக்களோடு மனிதர்களோடு உறவுகளில் குறை வைத்து விட்டு நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் ஹஜ்ஜு கபூல் ஆகுதுங்கிறதுல மாற்றம் இல்லை. ஹஜ்ஜில் சில பாவங்களை மன்னிக்கிற அல்லாஹ் இந்த பாவத்தை அங்கேயும் மன்னிக்கிறது இல்லை. மனுஷங்க தான் மன்னிக்கணும். மனிதர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதீர்கள், யாருடைய உரிமைகளையும் பறித்து விடாதீர்கள். யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டுமா, கொடுத்து விடுங்கள். அதற்கு பின்னால் உங்கள் ஹஜ்ஜு பயணம் தொடரட்டும். ஏன் அந்த குறை அரஃபாத்தில் கூட மன்னிப்பை தருவதில்லை. அப்படியானால் நான் என்னை சீராக்கிய நிலையில்தான் இந்த பயணத்தை கூட தொடர வேண்டும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இஸ்லாமிய அமல்கள் அனைத்தும் வலது பக்கத்துக்கு சொந்தமானது. பெருமானார் விரும்புவாங்க, நான் இன்னி ஒஹிப்பு, பெருமானார் நான் விரும்புவேன், அத்தையாமுன் வலது பக்கத்தை விரும்புகிறேன். எல்லாமே வலது. ஒரு காரியம் செய்ய வலதுகளை தான் செய்யணும். ஒரு சட்டை போடுறா இருந்தால் கூட வலதுகளை தான் முதல்ல போடணும். பனியன் போடுறோம், வலதுகளை தான் போடணும். ஃபேண்ட்டு போடுறோம், நின்று போடக்கூடாது, உட்காந்து தான் போடணும், வலது காலில் தான் போடணும். நிறைய பேர் ஃபேண்ட்டு நின்று போடுவாங்க, சுன்னத்துக்கு மாற்றம். கீழே உட்காந்து சேரில் உட்காந்து ஃபேண்ட்டு போடணும். போடும்போது அது சிறுவானியாக இருக்கட்டும், வலது காலில் போடணும். அதே மாதிரி தொப்பி அணிகிறது. பெருமானார் தலைமுடி வாருவார்கள். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, யுஹிப்பு தயாமுன் அத்தரஜுல், தலைமுடியை கூட வலது பக்கத்திலிருந்தே அலங்கரிப்பார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு. காலணி அணிவார்கள், சப்பல் போடுவாங்க, வலது காலில் தான் முதல்ல போடுவாங்க. இது எல்லாமே கலட்டும் போது இடது. செருப்பை கலட்டுறோமா, இடது காலை கலட்டணும், சட்டையை இடது கையை கலட்டணும். இப்படி ஒரு அழகிய சுன்னத். அப்படிப்பட்ட அல்லாஹ் அனைத்திலும் வலதையை தேர்ந்தெடுக்கிற அல்லாஹ். அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் யமீன் சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னான், அவர்கள் வடப்பக்கம் உடையவர்கள் என்கிறான். அப்போ வடதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் அமல்களில் விசேஷமான அமல் தொழுக. இமாமுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கூலி வேறு, இடது பக்கத்தில் நிற்கிறவருக்கு கூலி வேறு. இமாமுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறது தான் சுன்னத்து. வலது பக்கத்துலேருந்து சஃபை ஃபுல் பண்ணணும். இப்போமெல்லாம் அப்படிலாம் இல்லை. இடது பக்கத்தில் வந்து அவர் இங்கே சஃபை ஃபுல் பண்ணுறார். மார்க்கம் தெரியாமல் நடக்கிற நிறைய குறைபாடுகள். வலது பக்கத்தில் இருந்து சஃபை சரி செய்யணும். அப்போ வலது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கொடுக்குற கூலியை இடது பக்கம் நிற்கிறவங்க பெறது இல்லை. முதல் சஃப்பில் கிடைக்கிற கூலியை ரெண்டாவது சஃப்பில் உள்ளவங்க பெறது இல்லை. அப்படின்னா நீங்களும் தொழுக போனீங்க, நானும் போனேன், எனக்குள்ள கூலி வேறு, உங்களுக்குள்ள கூலி வேறு. வெளியில் வர்ற போது கூலி வித்தியாசம். அவர் நின்றதை, அவர் எடுத்துக்கொண்ட இடத்தை எல்லாவற்றையும் கவனிக்கிறான் அல்லாஹ். இங்கே தொழுகை உட்பட வலது பக்கத்திலே இமாமுக்கு நான் நிற்பது கூட கூலியை தருகிறது. ஹஜ்ஜில் மாத்திரம், உம்ராவில் மாத்திரம், தன் காபாவில் மாத்திரம் அல்லாஹ் இடது பக்கமாக சுத்த வைத்தான். இதுதான் காபா. நான் இப்படி சுத்தணும், வலது பக்கம்னா இங்கே சுத்தணும், இடது பக்கமாக சுத்துறேன். காபாவை இடது பக்கத்தில் வச்சு தான் சுத்தணும். அதுதான் மார்க்கம், அதுதான் அல்லாஹுடைய கடமை, ரசூலின் சுன்னத். காபாவை யாரும் வலது பக்கமாக சுத்துவதில்லை. தவாபை சுத்தும் போது இடது பக்கம் ஆரம்பிக்கிறோம். காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஹாரூனியன் அவன், அன்புள்ளவன் அவன். என் இதயம், காபா என்பது உலகத்தின் இதயம், மூமின்களின் இதயம். அதை முன்னோக்கியே தொழுதாக வேண்டும். காபாவை முன்னோக்காத தொழுகை இல்லை. அப்படிப்பட்ட காபா இடது பக்கத்தில். ஏன்? என் ஹார்ட், என் இதயம் இடது பக்கத்தில் இருக்கிறது. இதயத்தோடு காபா தொடர்பு பெற வேண்டும். ஹார்ட் இடது பக்கம். இடது பக்கத்திலே ஹார்ட்டை வைத்தான் அல்லாஹ். இங்கே இதயமாக இருக்கிற காபாவை நான் சுத்தும் போது என்னுடைய ஹார்ட்டால் சுத்தணும், இதயத்தால் சுத்தணும், மன உணர்வால் சுத்தணும். அப்போ கல்பை கொண்டு சுத்த வேண்டும் என்கிற 1000 காரணங்களோடு அற்புதமான அந்த காரணம் அல்லாஹ் இடது பக்கம் சுத்த வைக்கிறான். என் கல்பால் காபாவை முன்னோக்க வேண்டும். அதனால தான் மூமின்களுக்கு ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் எங்கே தங்குகிறான்? ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க ரசூல்கிட்ட, அல்லாஹு விஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானான்னு கேட்டாங்க. ஆமான்னு நாங்கள் ரசூல். சாபாக்கள் அப்படி பார்க்குறாங்க. அல்லாஹ் வானத்திலா இருக்கிறான். எல்லா மக்களுடைய மனநிலை. அப்படி துவா கேட்கும் போது வானத்தை பார்த்து கேட்குறோம், அல்லாஹ் அங்கே இருக்கிறான்ங்கிற ஒரு மனநிலை இருக்குது. பெருமானாட்ட அந்த அம்மா வந்து கேட்டாங்க, அல்லாஹு விஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானா? ஆமான்னாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக போயிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹு விஸ்ஸமா,
அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறானான்னு கேட்டாங்க. இங்கே பயின்றவர்கள், பாசறையில் பாடம் படித்தவர்கள், சர்க்காரை ஆலமின் தொடர்பில் இருக்கிறவர்கள் சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ குலூபி இபாதில் மோமினீன், அல்லாஹ் மூமின்களின் இதயத்தில் இருக்கிறான்னா. அல்லாஹ் அந்த இதயமாக நம்ம இதயத்தை ஆக்குவானாக. அந்த அம்மாட்ட போய் இதயத்தில் இருக்கிறான்னா புரியாது. மூமின்களின் இதயம், அப்போ என் இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அந்த இதயத்தை கொண்டு காபாவை சுத்தணும். அப்போ நம்முடைய கல்வை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய குறிக்கோள் ஹஜ்ஜில். இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு தொழுகை எல்லாம் கரெக்டாக இருக்குது, அமல் கரெக்டாக இருக்குது, ஆனால் கல்பு சுத்தமாகலை. தொழுதுட்டு வெளியில் வரும்போதும் வராமல் இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதனால தான் நான் நிறைவுபடுத்துகிறேன், நீங்கள் உம்ராவுக்கு குளிக்கிற போது, அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு குளிக்கிற போது எல்லாரும் கவனிக்கணும். ஹாஜிகள் குளிக்கும்போது நல்லா குளிக்கணும், நல்லா குளிச்சுட்டு உடம்பை கழுகிட்டு சோப்பு போடணும். சோப்பு போட்டு உடம்பை சுத்தமாக்கணும். நல்ல மணமாக உடம்பு பூரா மணமாக சோப்பு போட்டுடணும். சோப்பு போட்டு சுத்தமாகிட்டு, மனசில் வச்சுக்கோங்க, சோப்பு போட்டு சுத்தமாகணும். சுத்தமாகிட்டு குளித்து முடித்து உள்ளே வந்த ஒன்று அத்தர் பூசணும். எதில் பூசணும்? உடம்புல பூசணும். யாராம் கட்டணும், உடம்புல அத்தரை தடவிக்கணும். உடம்புல கையில் லேசாக அத்தரை தடவணும். தடவிட்டு அதுக்கு பின்னால் நம்முடைய யஹராமுடைய ஆடை அணிகிறார். அப்போ நாம் குளித்த பின்னால் சோப்பு போட்டு குளிச்சுட்டு நறுமணத்தை பூசிட்டு அல்லாஹ்ட ஒரு துவா செய்யணுமா. என்ன துவா தெரியுமா? இரக்கமுள்ள ரப்பே, உன் தர்பாருக்கு வருகிறேன், உன் தர்பாருக்கு வருகிறேன். ஆயிரம் ஆயிரம் அழுக்குகளோடு இருந்தேன், உடலை சுத்தமாக்கினேன், நறுமணமாக்கி விட்டேன். அல்லாஹுவே, என் இதயம் இன்னும் அசிங்கப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ். கல்பு இன்னும் அழுக்காக இருக்கிறது, அதில் பொறாமைகள் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறது, காமங்கள் இருக்கிறது, கெட்ட தன்மைகள் இருக்கிறது இன்னும். ஆனால் உடம்பை சுத்தமாக்கிட்டேன். அல்லாஹ் குரான்ல அல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ சர்க்கார் சொன்னாங்களே, லா யந்துரு இலா சுவரிக்கும் உலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும். மக்கள் கோலத்தை பார்ப்பாங்க, ஓ ஹாஜியார் ஆகிட்டார், யாராம் துணி போட்ட உடனே எல்லாரும் மதிப்பாங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க, துவாவுக்காக கையை முத்துவாங்க. ஏன்? இந்த கோலம் மக்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் இந்த கோலத்தை பார்க்கவில்லை, உங்கள் கல்வை பார்க்கிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்யணுமா? கோலம் அழகாச்சு ரப்பே, உடை வெள்ளாடு, உடம்பு வெள்ளையாச்சு, சுத்தமாச்சு, நறுமணத்தை பூசிட்டேன், மணக்கிறேன் அல்லாஹ், என் கல்பு அழுக்காக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, இன்னும் கேவல குணங்கள் இருக்கிறது, என் கல்பையும் நீ அழகாக்குவாயாக. குளிச்சுட்டு கேளுங்கிறாங்க சாலிஹீங்கள். ஏன்? அவன் தர்பாருக்கு போகிறோம் தூய இதயத்தோடு, பரிசுத்தமான கல்போடு. அவன் தங்கும் இதயம் அழுக்குப்பட்ட இதயமாகவா இருக்கும்? ஆபாசங்கள் நிறைந்த இதயமாகவா இருக்கும்? பெருமையும் ஆணவமும் நிறைந்த இதயமா? சாப்டாக மாறுங்கள். ஹாஜிகளுக்கு சொல்கிறேன், கோபத்தை அழித்து விடுங்கள், பொறுமையை வாழ்க்கையாக எடுங்கள். ஹஜ்ஜில் நீங்கள் கோபப்பட்டால் ஹஜ்ஜு கேள்விக்குறியாகும். ஹஜ்ஜில் கோபப்பட்டால் பல பேருடைய வருத்தங்களை சம்பாதிக்க வேண்டிய நிலை வரும். ஒருத்தர் கூட மனசு புண்படுறபடி நடந்துடக்கூடாது. கோபத்தை மண்ணடியில் புதைத்து விடுங்கள். பொறுமை ஹஜ்ஜுக்கு ரொம்ப தேவை. இங்கிருந்து நீங்கள் துவக்கம் செய்ய வேண்டிய விஷயம், உறவுகளை சரி செய்யணும், குடும்பங்களை சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, அவங்க ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை கொடுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். அவங்கள்ட்ட ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் மன்னிப்பு வாங்கி விடுங்கள், சதக்காக்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள். இதற்கு பின்னால் இதய தூய்மைகளை குளிச்சிட்டு உண்டாக்கிவிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் ஒன்றொன்றாக நீக்க வேண்டும். ஆசைகள், காமங்கள், தீய சிந்தனைகள், செல்போன் தொடர்பை குறைத்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜில் போய் உட்காந்து, மினாவில் உட்காந்து, அரபாத்தில் உட்காந்து ஒரே ஃபோன் பண்ணுறவங்க, மெசேஜ் பண்ணுறவங்க, தகவல் பரிமாறுறவங்க. இப்போ காபாவில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அடிக்கடி தவாஃபில் நின்று இதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃபோன் எடுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 2 பேர் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தண்டனை அறிவிச்சிருக்க அரசாங்கம். எப்படிப்பட்ட தண்டனை அறிவிக்கிறாங்க? அங்கே செல்ஃபோன் எடுக்க, அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறவர்களுக்கு அபராதம், ஜெயில் தண்டனை அறிவிக்கிறாங்க. புதுசாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? புனிதமிக்க ஹரமின் கண்ணியம் போகிறது. அவர் காபாவை பார்த்த உடனே துவாவை கேட்கறது இல்லை, சும்மா அப்படி கையை தூக்குற மாதிரி உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கு ஊருக்கு அனுப்பிடுறாங்க. ஊரில் உள்ளவங்க போது ஆஜியார் 24 மணி நேரம் காபாவில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது, இவர் பூரா பஜாரில் நிற்பார். ஒரு 2 நிமிஷம் காபாவில் நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது மாற்றம் செய்திருக்கிறது, அரசாங்கமே செய்திருக்கிறது. ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கிறது.
அங்கே நின்று செல்ஃபி எடுப்பதை. உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்வேன், செல்போன் தொடர்புகளை, அந்த தகவல்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. தேவைக்கு ஊரில் பேசுங்க. நாங்கள்லாம் முதல் ஹஜ்ஜிக்கு போன போது கால் பேசணும், கால் புக் பண்ணி பேசணும். அங்கே போனோம்னா 10 பேர் 20 பேர் இருப்பாங்கன்னு உள்ளே போகாமையே வந்துட்டுருக்கேன். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்செல்லாம் ஊருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் வந்து இறங்கின செய்தியை. காரணம் என்ன, வீட்டில் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீ ஒன்றுமே தெரியலையே. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் போனால் அங்கே கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தோம்னா அமல் செய்ய முடியாது. அப்படி காபாவை அமலுக்குரிய இடமாக பாருங்கள். அல்லாஹுவையும் ரசூலையும் அடைகிற இடம், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற இடம். எல்லாவற்றுக்கும் மேலால் என் தீய எண்ணங்கள் குணங்களை அழித்து தூய இதயங்களை உண்டாக்க வேண்டிய இடம். இதுதான் மினாவின் சாட்சி, அரஃபாத்தின் சாட்சி, முஸ்தலிஃபாவின் சாட்சி. மாநபியின் தர்பாருக்கு போகிற போது இத்தனை உயர்ந்த தன்மைகளோடு போய் நின்று சலாம் சொன்னால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பெருமானாரின் பதில் சத்தம் நம்ம காதில் விழும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு தூய இடத்தை நோக்கி போகிறோம், தூய இதயத்தோடு போகுவோம். அதற்கான தயாரிப்புகளை குறை சொல்றதை தவிர்த்துக்கிறணும், குறையே சொல்லக்கூடாது. நமக்கு சிறந்த உணவுகளை தர்றாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறதே இல்லை. நல்ல உணவுகள், உதாரணமாக ராத்திரியா வெறும் சாப்பாடு வைக்கிறது இல்லை. நிறைய பேர் சோறு விரும்புகிறாங்களா, சோறு வைக்கிறாங்க, இடியாப்பம் வைக்கிறாங்க, ஆப்பம் இட்லி வச்சுக்கிறாங்க, அப்படி இல்லை தோசையை வைக்கிறாங்க. 4-5 வகை. நம்ம வீட்டிலலாம் நம்ம ஒன்று தான் எடுக்க முடியும், 2 எடுக்க முடியும். மதியம் வெறுஞ்சோறு இருக்குது, நெய்ச்சோறு இருக்குது, சில நேரங்களில் மட்டன் இருக்குது, இன்னும் வேறு வேறு வகையான பொரியல்கள், அது எல்லா வகையும் வைக்கிறாங்க, ஸ்வீட் வைக்கிறாங்க, பழங்கள் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து விட்டு சில பேர் இன்னைக்கு பொரியல் சரியில்லையே, பொரியல் சரியில்லாத கறி நல்லா இருக்குது இல்லையா, சமையலில் 1-2 நாம் போய் சமைக்கல. உங்கள் மனதில் சொல்வேன், குறை சொல்லும் மனநிலையை மாற்றி விடுங்கள். ஏன் அல்லாவும் பார்க்கிறான். ரொம்ப விசாலமாகவே நடப்பாங்க. நான் நேரடியாக சொன்ன ஹாஜியாட்ட சொல்லுவேன், ஹாஜா நைட்டு கொஞ்சம் கஞ்சி வைங்க. இரவு நேரத்தில் ஓட்ஸு கஞ்சி வைக்கிறாங்க, அதே போல் கஞ்சி, நோம்பு கஞ்சி இடையில. ஏன் ஹாஜிகள் விரும்புகிறாங்க, அவங்களுக்காக காலையில் டீ, எல்லா ஏற்பாடுகளும் குறைவில்லாமல் செய்கிற இடம் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் அதிலையும் குறைவார்க்கும் மனநிலைங்கிறது அது நம்முடைய பலகீனம். ஷைத்தான் அங்கேயும் ஊசலாட்டத்தை தருவான். நீங்கள் கொஞ்சம் கவனம். நான் அடிக்கடி சொன்னால் ஹஸரத்து அவங்க சர்வீஸில் பேசுகிறாங்க, அப்படி இல்லை. உங்களை அல்லாஹோடு நெருங்க செய்வதற்காக பேசுகிறோம். மனநிலையில் நாம் அங்கே போய் உணவுகளை கூட குறை சொல்லக்கூடாது. மனுஷங்களை குறை சொல்லலாமா? ஒரு மாதிரியாக ஒருத்தர் நடப்பார், அவரை குறை சொல்லலாமா? யாரையாவது குறை சொன்னீர்கள் என்றால் அல்லாவின் பார்வையில் நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். எனவே நம்மை விட அவர் எந்த வகையில் உயர்ந்தார் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கையில் குறை இருக்கலாம், உடையில குறை இருக்கலாம், நம்மை விட அவர் கல்வி வெளிச்சமாக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடம், எதில் நம்ம சறுக்கிறமா நமக்கு தெரியும். ஒரு ஆளை பற்றி தப்பாக பேசுகிற மனசு வருது, அடக்கி விடுங்கள், வேண்டாம். இடம் உன்னதமானது, அங்கே நீங்கள் அழகாக நடந்தால் அல்லாஹ் உங்கள் லைஃபு பூரா அழகாக ஆக்குகிறான். இதை விட மேல் நான் மௌத்தாகிற போது ஹாஜியாக மௌத்தாக வேண்டும், மன்னரையிலிருந்து ஹாஜியாக எழுப்பப்படணும். அப்படி ஒரு நிலை இந்த ஹஜ் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், காபாவில் என்ன இருக்குது, எங்கே போகணும், ஆனால் மினா எப்படி இருக்கணும், அரஃபா எப்படி இருக்கணும், இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்து கூட இருப்பாங்க, நானும் உங்களுடன் இருப்பேன். அப்போது டெய்லி ப்ரோக்ராம் நடக்கும். அங்கே ஒரு இடத்த ஜூஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருப்போம். நீங்கள் வந்துடணும். காலையில் 11 மணிக்கு ப்ரோக்ராம்னா சாயந்தரம் 5 மணிக்கு ப்ரோக்ராம் அறிவிப்போம். நீங்கள் வந்துடணும். வரும்போது தான் நிறைய விஷயங்களை சேகரிப்பதும் தெரிவதும், அதன்படி நாம் வாழ்வதும் மாறுவதும். நாம் மாறுவதற்கு விளங்கணுமா இல்லையா? அவ்வளவு தியாகத்தோடு நாங்கள் செய்வோம். அதில் ஒரு 10 பேர் பஜாருக்கு போயிடுவாங்க. அதில் கொஞ்சம் கவனம். எப்போதும் நிகழ்ச்சி இருக்குது. சில நேரத்தில் டெய்லி நடத்துறதுல ஒரு நாள் விட்டு நடத்துவோம். அந்த நாள் நீங்கள் கரெக்டான அந்த டயத்துக்கு வந்தால் 1 மணி நேரம் அந்த இடத்தினுடைய மாண்புகளை மாத்திரமல்ல, நான் எப்படி விசேஷமாக மனிதனாக மாறணுங்கிறத அல்லாஹ் நாவில் பேசுவான். நாங்களாம் பேசுறதில்லை, எங்கள் நாவை பயன்படுத்தி அல்லாவே பேசுவான். நீங்கள் மாறுவதற்கும் நான் உயர்வதற்கும் எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹாஜியார் தொடர்ந்து அந்த பணியாற்ற செய்வானாக. இன்னும் நம்மோடு பல நிறுவனத்தின் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் அந்த பணி அல்லாஹ் சிறக்க வைப்பானாக. எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவானாக. நம்மோடும் நம்மை வழி அனுப்ப வந்திருப்பவர்களுக்கும் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் எல்லோரும் அந்த புனித இடத்துக்கு போகிற நசீபை வழங்குவானாக. நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்குவானாக, உம்ராவை லேசாக்குவானாக, மாநபியின் ஜியாராவை லேசாக்குவானாக. அவன் அருள் பார்வை படும் மனிதர்களில் நம்மை போன்ற பாவிகளுக்கும் நசீபு வழங்குவானாக. சோதனைகளை கடந்து வாழச் செய்வானாக. நான் முதல்ல சொல்லிட்டேன், அங்கே போன உடனே அல்லாஹ் கொடுக்குற முதல் கூலி என்ன சொன்னேன்?
வாங்க, சுகம் இல்லையா, நோய் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், உங்களை ஆரோக்கியமாக ஆக்கி வைப்பேன். ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் அங்கிருந்து நம்மளை திருப்புறான். அதனால சுகரு பிரஷர்லாம் அவனுக்கு கவலை வேண்டாம். ஆரோக்கியம் இறைவன் கொடுக்கிற கிஃப்ட், அதையும் நாம் அடைய அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே பறக்க செய்வானாக. ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே அல்லாஹ் பறக்க செய்வானாக. நம்முடைய குடும்பத்தை இங்கே விட்டு செல்கிறோம், அல்லாஹ்வே உன் அமானிதத்தில் அவர்களை வைத்துக் கொள்வாயாக. எங்கள் வீட்டை, சொத்தை, எங்கள் பொறுப்புகளை, பொருள்களை, நாங்கள் பணி செய்த இடங்களை, எங்கள் மாணவர்களை, எங்கள் மஸ்ஜிதை, எங்களுடைய பிள்ளை, பேரன், பேத்தி, மனைவி, மக்கள், உறவுகளை உன் அமானிதத்தில் விட்டு செல்கிறோம். உன்னிடத்தில் அமானிதமாக விட்டு செல்லப்பட்ட எந்த ஒன்றும் அது வீணாகுவதில்லை, மாத்திரமல்ல அழகாக இருக்கும். அதை அழகாக்கி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய காரியங்களை உனக்கு பொருத்தமாக்கி வைப்பாயாக. சலாமத்தோடு போய் சலாமத்தோடு திரும்ப செய்வாயாக. குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு, பெற்றோர்களோடு போகிறவர்கள் அதே நிலையில் மீண்டும் திரும்பி வரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. எந்த ஒரு வலியும் வேதனையும் நம்முடைய அமல்களுக்கு தடையாக வந்து விடாமல் பாதுகாப்பானாக. கைகால் வலி, மூட்டு வலிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பானாக. சுகர் பிரஷரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. கொலாஸ்ட்ராலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. சலாமத்தோடு போய் சலாமத்தோடு திரும்ப செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக ஹாஜிகளின் துஆ, உலமாக்களின் துஆவை, இங்கே நீண்ட நெடும் காலம் ஹஜ்ஜி நிர்வாகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களின் துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.